இஸ் ரெடி டு ஃபைண்ட் யூ. நீங்கள் ஒருத்தர் கிடச்சிட்டிங்கன்னா அவருக்கு அதை விட ஒரு ப்ரீஷியஸான ஒரு திங் எதுவுமே இல்லை. ஒரு விலை மதிக்க முடியாத ஒரு பொருள் நீங்களும் நானும். அவருக்கு வேற எது போனாலும் பிரச்சனை கிடையாது. ஆனால் இது என்னுடைய ரத்தம், இது என்னுடைய பந்தம், இது ஏன் புள்ளப்பா இது. இன்னைக்கு நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. ஒருவேளை கடவுளை விட்டு தூரம் போயிருக்கலாம், கடவுள் நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம். இல்லை எனக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்குது, அவர் கண் இருக்கா, மூக்கு இருக்கா, காது இருக்கா, இப்படிலாம் கேள்வி கேட்டுட்டு இதை பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா நான் ஒன்று சொல்கிறேன். அவர் உங்கள் பக்கத்தில், உங்கள் கிட்ட, உங்களுக்காக இஸ் ஸ்டில் வெயிட்டிங். ஒரே ஒரு விஷயம், அவர் நம்ம கையை பிடிக்க விட்ருங்க. நம்ம கையை பிடிச்சோன்னா தவறி நம்ம இதுன்னு போயிடுவோம். ஆனால் அவர் பிடிச்சாருன்னா நம்ம கையை விடாதவர், என்ன சூழ்நிலமானாலும் விடவே மாட்டார். ஒரு தைரியமான ஒரு 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 ஸ்டேட்மெண்ட்டை இங்கே சொல்ல விரும்புகிறேன். உங்கள் அப்பா, நம்ம ஆண்டவர் உங்கள் பக்கத்தில் தான் இருக்கார். நீங்கள் அவரை விட்டு தூரம் போல, அவரும் உங்களை விட்டு தூரம் போல இஸ் ஸ்டில் வெயிட்டிங் ஃபார் யூ. உங்களுக்கு சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் அதை மறைச்சிருக்கே தவிர அப்பா இன்னும் தூரம் போல, பக்கத்தில் தான் இருக்கார்.